ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमघामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சம்க்ஷிப்த ராமாயணம் அப்படின்றத அனுபவித்துன்னு வந்துருக்கோம். இதில் இப்போ இன்னைக்கு 19வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்கலாம். 19லேருந்து 21 வரைக்கும் வச்சுக்கோங்க. 19 தனேன ஃபர்ஸ்ட் சாப்டர், பாலகாண்டம் பிரதம சர்க்கத்தில். தனதேன சமத்யாகே சத்யதர்ம இவா பர தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் ஸ்ரேஷ்டம் குணைர்யுக்தைம் பிரியம் தசரதசுதம் பிரகிருத்தீனாம் ஹிதைர்யுக்தம் பிரகிருத்திப்ரியகாம்யயா யௌவராஜேன சயுக்தம் ஐச்சத் பிரிய மகீபதி தஸ்யாபிஷேகசம்பாரான் த்ரஷ்ட்வா பார்யாத கைகேயி. அது இருக்கும் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பிரித்து கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா பார்க்கலாம். பதச்சேதம் அப் டு 21 இருக்கும் பார்க்கலாம், அதுக்கப்புறமா தம் ஏவம் குண சம்பன்னஹ ராம சத்ய பராக்கிரமம் ஜேஷ்டம் ஸ்ரேஷ்டம் குணை யுக்தம் பிரியம் தசரத சுதம் பிரகிருத்தீனாம் ஹிதை யுக்தம் பிரகிருதி பிரியகாம்யயா யௌவராஜேன சயுக்தம் ஐச்சத் பிரியா மகீபதி. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்மீகி மகரிஷி நாரதர்கிட்ட கேட்ட 16 குண சம்பன்னனாக யார் இருக்கின்றார்னு அதுக்கான பதிலை நாரதர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் வருது. தம் ஏதம் அன்வயம் பார்த்தீங்கன்னா மகீபதி தசரதஹ. மகீபதி அப்படின்னா மகினா உலகம், மகீனாம் பதி. மகிபதி தசரதம் தம் ஏவம் குணசம்பன்னம் சத்யபராக்கிரமம் பிரகிருத்தீனாம் ஹிதை யுக்தம் ஜேஷ்டகுணைஹி யுக்தம் ஜேஷ்டம் சுதம் ராமம் பிரகிருதி பிரியகாம்யயா பிரீத்யா யௌவராஜேன சயுக்தம் ஐச்சது அப்படின்றது இதோட இது. கஹ ஐச்சது தசரதம் ஐக்ஷது. கதம் பூதம் தசரதம் ஐக்ஷது? மகீபதி தசரதः ஐக்ஷது. மகீபதி தசரதः கிம் ஐக்ஷது? இப்போ நீங்களே பதில் சொல்லணும். மகீபதி தசரதः யௌவராஜேன சயுக்தம் ஐக்ஷது. யார் அவர்? தசரதன். என்ன செய்தார்? மகீபதி பூபாரங்களை 16,000 வருடங்கள் ஆண்டவர், அதனால மகீபதி அப்படின்றார். அப்புறமா எப்படியாப்பட்டவர்? யௌவராஜ்ய எதற்காக அவர் இது பண்ணார்?
யவ்வராஜ்யம், இளவரசனை அடுத்த வாரிசா யாரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அவர் மீட்டிங் வச்சிருக்கார். என்ன மீட்டிங்? புது ராஜாவை நியமிப்பதற்கான இது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தசரதக, ஏன் அவருக்கு தசரதக அப்படின்ற பேர் உங்களுக்கு தெரியுமா? தசம் ரத, தசம்னா 10, 10 திக்கிலையும் ரதத்தை ஓட்டிச் செல்பவர் அப்படின்றதுனால தான் அவருக்கு தசரதக. அது என்ன சுவாமி 10 திக்கு அப்படின்னு கேட்கலாம். நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட், சவுத், 4 தெரியும். நார்த் ஈஸ்ட், நார்த் சவுத், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், அப்படி 4 பிரிக்கலாம். ஸோ 8 ஆச்சுங்களா? மேலே ஊர்துவம், அதக கீழே. ஸோ 10 திக்கிலும் தன் ரதத்தை செலுத்தக்கூடிய வன்மை உடையவனுக்கு தசரதக அப்படின்னு பேர். அதனால தான் அந்த தசரதனுக்கு ராமன் பிறந்ததால் அவருக்கு என்ன பேர் வந்துருது? தாசரதி அப்படின்ற பேர் வந்துருது. சரிங்களா? இப்போ இவர் பாருங்க, தசரத இது சம்ஸ்கிருதத்தில் எப்படி பிரிப்பான்னா தசரதக ரத நாமா பூபதி. ஓகேங்களா? ஏவம் குணசம்பன்னக பூர்வோக்த குணயுக்தம், முன்ன சொன்னமே அத்தனை குணங்களையும் சேர்ந்தவர். சத்திய பராக்கிரமக, அமோக பராக்கிரமம் மீன்ஸ் ஆல்வேஸ் சத்தியத்திலேயே நிலை நின்று இருக்கக்கூடியவன். பிரகிருத்தினாம், பிரகிருதி அப்படின்னா இந்த இடத்துல இடவாகு பேர்னு தமிழ்னு சொல்லுவா பாருங்க, அது மாதிரி பிரகிருத்தினா இந்த உலகம். ஆக்சுவலி ஏன் அப்படின்னா அப்போ உலகம்னா உலகத்தையா, உலகத்தை எப்படி ரட்சிக்க முடியும்? உலகத்தில் உள்ள மக்களை ரட்சிக்கின்றார்கள். உலகத்தில் யார் இருக்கிறது? மக்கள் தான் இருக்கா. அப்போ பூமண்டலத்தை ரட்சிக்கக்கூடியவர். அதனால் பிரகிருத்தினாம் ஹிதைர்யுக்தக. ஓகேங்களா? ஜேஷ்ட குணம் சம்யுக்தம், ஜேஷ்டம்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். ரொம்ப சிறந்த குணங்களை எல்லாம் ஹையஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் இருக்கக்கூடியவன். உத்தம குண சம்பன்னகன்னு அர்த்தம். ஜேஷ்டம் சிரேஷ்டமானவர். சுதம், சுதம்னா சுதக அப்படின்னா தன் புத்திரன். அதனால தான் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும்போது பாருங்க, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேத் பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய. அர்த்தம் இதில் சுத அப்படின்னா அவர் சூதபுத்திரர். அதனால தான் வியாசரின் வியாசசூனு அப்படின்னும் பாகவதத்தில் சொல்லுவாள். தம் வியாசசூனும் குருநாம் முனிநாம் அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ சூதக அப்படின்னா, சுதகனா தன் இது, தத் சுதக தத் சுதகன் பிருகதாரண்யக உபநிஷத்துலையும் வம்ச பிராமணத்தில் வரும். அவர் பையன் அவர் பையன் அப்படின்ற மாதிரி வரும். சுதகனா அவருடைய பையன். யாரு? 8 திக்கு 10 திக்கிலும் ரதத்தை ஓட்டக்கூடிய, பூமண்டலத்தையே 16,000 ஆண்டுகள் ஆண்ட, எல்லோருக்கும் பிரியமான, இதையுக்த சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவர் அவருடைய பையன். யாரு? தசரதனுடைய பையன் தாசரதி, ராமப்பிரியன். பிரியகாமியா, பிரியகாமியா அவரை தான் அடுத்த ராஜாவாக அமர்த்துவதற்காக ஆசை கொண்டார். பிரீத்தி பிரகிருதி கிரியா காமியா. ஹிதையுக்தம் கல்யாணை யுக்தம் ஹிதையுக்தம் ஜேஷ்ட குணம் ஜேஷ்ட குண சம்யுக்தம் உத்தம குண சம்யுக்தம் ஜேஷ்டம் நல்ல வர்ச்சூஸ். அப்படி பிரகிருதி பிரிய காமியா பிரஜா கல்யாண இச்சா அப்படின்னு ஹிந்தி சொல்லுவோம். அதாவது பிரஜாக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் செய்யணும்னு எப்போவுமே நினச்சிட்டு இருக்கிறதுனால, ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் endowed ஆர் லவபிள் வித் த பீப்புள்ஸ் வர்ச்சு ஆர் பீப்புள்ஸ் நேச்சர். பீப்புள்ஸ்க்காகவே, மக்களுக்காகவே நான், மக்களுக்காகவே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொல்கிறவர். அது மாதிரி பிரீத்தி பிரீத்தியா. ஐச்சத்து அப்படின்னா ஆவச்சத்து அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோடைய பாவார்த்தம் என்னன்னா, மகாராஜ தசரத பூர்வோக்த
குணவிசிஷ்ட அமோக பராக்கிரமம் பிரஜாகல்யாண நிரதம் ஜேஷ்டம் ந கேவலம் ஜேஷ்டம் அபிது உத்தமகுணை அபி யுக்தம் புத்திரம் ஸ்ரீராமः பிரஜா கல்யாண நேச்சயா ஹர்ஷः யௌவராஜபதம் ஆரோகிதும் அவாஞ்சத் இச்சை அடைந்தார். ஓகேங்களா, ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் ஃபார் த பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றார். இதுல ஜேஷ்ட குணை யுக்தம்னு இருக்கு பாருங்க. ஜேஷ்ட குணைஹி யுக்தம் விசர்க சந்தி. அடுத்தது ஹிதை யுக்தம், இதை பிளஸ் யுக்தம், இதை யுக்தம் விசர்க சந்தி. அதே மாதிரி சமாசத்துல போய் பார்த்தீங்கன்னா ஏவம் குண சம்பன்னம்னு இருக்கு பாருங்க. ஏவம் ஏ குணாக ஏவம் குணாக கர்மதாரயத்தை பிரிச்சுட்டு, அடுத்தது ஏவம் குணைஹி சம்பன்னக திருத்தியா தத்புருஷத்துல பிரிச்சுக்கணும். சத்ய பராக்கிரமः, சத்யः பராக்கிரமः யஸ்ய சக சத்ய பராக்கிரமः. பிரகிருதி பிரிய காம்யயா, பிரகிருத்தீனாம் பிரியம் பிரகிருதி பிரியம் தஸ்ய இச்சா காம்யயா தயா பிரகிருதி காம்யயா. ஷஷ்டி தத்புருஷத்தை பிரிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம முதல் ஸ்லோகம் அனுபவிக்கிறது ஒன்று, அடுத்தது கிராமட்டிக்கலி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது ஈஸியாக இருக்கும். பிரகிருதி பிரிய காம்யயா, பிரகிருத்தினாம் பிரிய காம்யயா, பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய பிரியத்தினால், மக்களில் உள்ள பிரியத்தினால், தஸ்ய ஓகேங்களா, எஸ்ய பிரகிருத்தியஸ்ய இச்சையா கிருபையா, அது யௌவராஜ்யம் தத்திதாந்தத்தில் சொல்லுவாங்க. ராஜ்யம் ஞஜ்ஜின்னுவாங்க, அதனால அவருக்கு யௌவராஜ்யம்னு அந்த இது. ஓகேங்களா, அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இப்போ அதே போல 21, 22 அதையும் பார்த்துக்கலாம். தனதான்யேன சைத்ய சமத்யாகே சத்யே தர்ம இவா பரே ஏவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் சிரேஷ்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். தஸ்யைவ யௌவராஜ்யேன சயுக்தம் ஐக்ஷத் பிரீத்தி மகீபதி தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்ட்வா பார்யாத கைகேயி. இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பூர்வம் தத்தவரா தேவி. இப்படியாக தசரத மகாராஜா ராமனை ராஜாவாக ஆக்க வேண்டும், யுவராஜனாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் பிரீத்தியினால், தனக்கும் பிரீத்தி இருக்கு அது உண்மைதான், ஆனால் மக்களின் பிரீத்தியையும் கேட்டு ஆலோசனை செய்கிறார் அப்படின்னும் போது உடனே கைகேயி வராங்க அந்த இடத்துல. கேகேய தேசத்து அரசனுடைய பெண். பூர்வம் தத்தவரா தேவி வரமேன மயாச்சத விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்யாபிஷேச்சனம். இந்த ஸ்லோகம் பார்த்துக்கலாம். இதுக்கு அன்வயம் தஸ்ய அபிஷேஷேன அபிஷேக சம்பாராத். இப்படியாக யௌவராஜ்யம் நடத்த வேண்டும் என்ற அந்த பட்டாபிஷேகத்திற்கு முகூர்த்தம் குறித்த நேரத்தில் சம்பாராத் சம்பாரான் திருஷ்ட்வா பாரியா அத கைகேயி பார்த்தாள். யார் பார்த்தாள்? அத கைகேயி. கைகேயி இல்லை, அத அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேவிங் பார்த்த பிறகு அப்படின்ற இது. பூர்வம் தத்தவரா தேவி வரம் ஏனம் அயாச்சத. இங்கே யாச்சத்தன்னு இருக்கும், அங்கே அயாச்சத பாஸ்டன்ஸ். யாச்சத்தனா கேட்டா, யாச்சகமாக கேட்டார்கள். அயாச்சத்தனா பாஸ்டன்ஸ் கேட்டார்கள் என ராமாயணம் நீ நடந்து. விவாசனம் விவாசனம் ச ராமஸ்ய பரதஸ்ய அபிஷேச்சனம். ஓகேங்களா, உங்களுக்கு கதை ராமாயணம் தெரியும், அதனால நான் அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கிராமட்டிக்கலி வி ஹாவ் டு லேர்ன் ராமாயணம். அதுவும் சம்க்ஷிப்த ராமாயணம்ன்றது சுலபமாக இருக்கும், அதுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன். தஸ்ய கஸ்ய கா ஆயச்சு
ஆச்ச ஆயாச்சத பாரியா மனைவி வந்தார். யார் வந்தார்கள்? மனைவி வந்தார்கள். கா பாரியா அயாச்சத் பாரியா கைகேயி அயாச்சத். சா கிம் ஆயச்சத், எதற்காக வந்தார்கள்? சா ராமஸ்ய விவாசனம் பரதஸ்ய அபிஷேச்சனம் ச ஏவம் வரம் அச்சாயத் அது பிரிண்டிங் ஆயாச்சது. என்ன கேட்டால்? யார் கேட்டால்? முதல்ல கா யார் கேட்டால்? பாரியா கேட்டார்கள். எந்த பாரியா கேட்டார்கள்? ஏன்னா தசரதனுக்கு நிறைய பத்னி. எந்த பாரியா கேட்டானா பாரியா கைகேயி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? கிம் என்ன கேட்டார்கள்? ராமனை விவாசனம் வனம் செல்லும்படியாகவும் பரதனுக்கு அபிஷேச்சனம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டார்கள். கீதிருஷம் சா ஏவம் வரம் ஆயச்சது பூர்வம் தத்தவான். எதற்காக அப்படி கேட்டார்கள்? பூர்வம் முன்பு ஒரு காலத்தில் அவர்கள் தேவாசுரத்தில் யுத்த காலத்தில் தசரத மகாராஜா தேர்தட்டிலோ அமர்ந்து கொண்டு போர் புரிந்திருக்கும் பொழுது கைகேயி ராணி தான் தேரோட்டியா இருந்திருக்காங்க. அப்படி இருந்த காலத்துல அவருடைய தசரதனுடைய தேர் அந்த சக்கரம் என்ன ஆயிடுது? கழண்டு போயிடுது. அச்சானின்வா. அது கழண்ட போது தன்னுடைய இரு விரல்களை கொண்டு அந்த தேரை அப்படியே நிலைநிறுத்தினாள். ஏன்னா தேர்ல இருந்து சண்டை போட்டாதான் ராஜா தேரை விட்டு கீழே இறங்கிட்டான்னா உடனே எல்லா கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவா? நிறுத்திடுவா சண்டையை. அதனால் அவர் அப்படியே சண்டை போட்டு இருக்கார். சண்டையில் வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சுட்டு திரும்பி பார்க்குறார். எப்படி தேர் நிற்குதுன்னு பார்த்தா கைகேயி தன்னுடைய 2 விரல்களை அங்கேயே வைத்து விட்டார். அதனால 2 விரலும் ஆம்புடேஷன் ஆகிருக்கணும், இல்லை அடிபட்டிருக்கும். அப்போ எல்லா தேவர்கள் முன்னாடியும், ஏன்னா இந்திரன் முதலான தேவர்கள்லாம் அவர் ஜெயிச்ச உடனே ஸ்துதித்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் முன்னிலையில் தசரதன் என்ன பண்றார்? ஒரு வாக்கு கொடுக்குறார். இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லை, என் மனைவியான கைகேயி தான். அவங்க இந்த தேரை நிலைநிறுத்தினால்தான் நான் நின்னேன். அதனால அவங்களுக்கு 2 விரல்களும் போயிடுத்து. அதனால அதற்கு நான் 2 வரங்கள் தருகின்றேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டார். இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? அதை என்னைக்கோ அவங்க கேட்டார், அவரும் மறந்து போயிட்டார். அதை இவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அதை வால்மீகி மகரிஷியும் இங்கே அப்படியே சூச்சகமாக சொல்கிறார். நாரதர் வால்மீகி கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. சூச்சகமாக சொல்கிறார், பூர்வம் வரம் தத்தக பூர்வ காலே. ஓகேங்களா? முன்னொரு காலத்தில் அத தஸ்ய அபிஷேஷனம் அபிஷேக சம்பாரன் திருஷ்டுவா பூர்வம் தத்தவான் பாரியா தேவி கைகேயி ராமஸ்ய விவாசனம் பரதஸ்ய அபிஷேச்சனம் ச ஏவம் வரம் அயாச்சத்து. ஓகேங்களா? இதுதான் இதோடைய இது. இப்போ பாவார்த்தம் என்னன்னா, ராஜா தசரதः யதா யௌவராஜ்ய பதே ராமம் அபிஷேச்சயித்தும் ஐச்சத் ததா ராமஸ்ய அபிஷேச்சனம் பிரஸ்துதம் விலோக்ய கைகேயி பூர்வம் பிராப்தம் வரத்வயம் சம்பிராப்தி ராமஸ்ய நிர்வாசன ரூபேண பரதஸ்ய ராஜ்யாபிஷேக ரூபேண தசரதம் யாச்சிதவந்தி. ஓகேங்களா? தசரதனிடம் கைகேயி யாச்சனை பெற்றாள். வரமாக 2 வரங்களை முன்பு கேட்டதை இப்பொழுது அவர்கள் திரும்ப கேட்டார்கள். எதற்காக கேட்டார்கள்? தன் மகன் பரதனை பதவியில் ராஜாவாக யுவராஜனாக அமர்த்தவும், அதே நேரத்தில் ராமனை 14 வருடங்கள் காட்டிற்கு அனுப்புவதற்காகவும் பூர்வம் முன்னொரு காலத்தில் வாங்கிய வரத்தை நினைவு கூர்ந்து அந்த வரங்களை யாச்சகமாக தசரத மகாராஜாவிடம் கைகேயி கேட்டாள். இதுதான் இதோடைய மீனிங். இதில் இருக்க சந்திலாம் பார்த்தீங்கன்னா, தஸ்ய அபிஷேச்சன
சம்பாரன் அப்படின்னு இருக்கு பாருங்க. தஸ்ய ச அபிஷேக சம்பாரன் தீர்க்க சந்தி. ஓகேங்களா? அதனால அது அப்படியே தஸ்யாபிஷேகம் அப்படின்னு மாறி போயிருக்கு. பாரியா அத அப்படின்னு இருக்கு பாருங்க. பாரியா அத அப்படின்னு இருக்கும். பாரியா ப்ளஸ் அத தீர்க்க சந்தி அதுவும். அதே மாதிரி பரதஸ்தஸ்ய அபிஷேச்சனம், பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அர்த்தம். தஸ்ய பரதஸ்ய அபிஷேச்சனம் தீர்க்க சந்தி. ஏன் இதெல்லாமே தீர்க்க சந்தியில் வந்திருக்குன்னா, கைகேயி ஸ்திரீலிங்கம். ரூல்ஸ் என்னன்னா, எல்லிங்கம் எத்வச்சனம், தல்லிங்கம் தத்வச்சனம் ஏங்க. ஸோ கைகேயி ஸ்ரீலிங்கம் ப்ளஸ் அந்த ரத்தத்தில் நின்று பண்ணால தசரத அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ரத்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால எல்லாத்தையும் இந்த இடத்துல ஸ்ரீலிங்கமாக எடுத்து வந்திருக்காரு. அதனால தீர்க்கமாக வந்துருக்கு. இதில் சமாசான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேணால் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அபிஷேக சம்பாரன்னு இருக்குல்ல, அபிஷேகஸ்ய சம்பாரா, அபிஷேக சம்பாரா தத் ஷஷ்டி தத் புருஷத்தில் அதையே தான் அபிஷேக சம்பாரான் தத்தௌ வரௌ யஸ்யஹ பகுவீரியா மாற்றிக்கலாம். இது மாதிரி இருக்கு. ஒரே சந்தி தான் வரும் அப்படின்னு இல்லை. அதை பிரிக்கும் போது நிறைய ஷஷ்டிலையும் வரலாம், கர்மதாரயத்திலையும் வரலாம், புருஷத்துலையும் வரலாம், பகுவீரிலையும் வரலாம். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஸ்லோகம். இது இப்போ அடுத்த ஸ்லோகம் பாருங்க. 23வது ஸ்லோகம். ஓகே. சத்சத்வவசனாத்ராஜ்யா தர்மபாஷேன சம்யத விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். இதுக்கு அதெல்லாம் பதச்சேதம். சத்யவச்சனாத் ராஜா தர்ம பாஷேன சம்யதः விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். ஓகே. கஹ விவாசயாமாச இது மாதிரி கேள்வி. இப்போ ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்குன்னா முதல்ல அதில் இருக்கிற வர்பை எடுத்துட்டேன்னா, கிரியாபதத்தை எடுத்துட்டேன்னா, அதுலேருந்து நம்ம கேள்வி கேட்கும்போது நமக்கே அந்த ஸ்லோகம் ஈஸியாக புரிய வந்துடும். கஹ விவாசயாமாச, ராஜா விவாசயாமாச. ராஜா கிம், கோ ராஜா, யார் அந்த ராஜா? தசரத ராஜா, பூமண்டலபதி ராஜா. कः राजा विवासयामास, राजा दशरथ विवासयामास. कीदृश दशरथ राजा विवासयामास? संयतः. எதற்காக பண்ணார்? संयतः दशरथ विवासयामास. केन संयत राजा दशरथ विवासयामास? धर्मपाशेन संयतः राजा दशरथः विवासयामास. ஓகேங்களா? இது மாதிரி அப்படியே நம்மளே அந்த சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்டப் பண்ணணும். இதோடைய அன்வயம் பார்த்தீங்கன்னா, சத்தியவச்சனாத்து முன்பு செய்த அந்த தர்மத்தில் சத்திய பராக்கிரமனாக இருக்கக்கூடிய தசரதன் முன்பு ஒரு காலத்தில் தேவாசுரா சண்டையில் தசரதன் போர் புரிந்த காலத்தில் எல்லா இந்திரன் முதலான தேவர்கள் முன்னாடி செய்த பிரதிஜை காரணத்தினால் சத்தியவச்சனாத்து தர்மபாஷேன संयतः स राजा दशरथः பிரியம் சுதம் ராமம் விவாசயாமாச. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா he was exiled. ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா தர்மபந்த பந்தனேன பத்தம். அவ என்ன பண்ணிட்டாங்க? கைகேயி மாதா தசரத மகாராஜாவை தர்மம் என்னும் கயரை கொண்டு கட்டிவிட்டார்கள். இப்போ வேற ஏதாவதுனா கூட ஓகே, என்னம்மா நீ வேற ஏதாவது எக்ஸம்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் எல்லா தேவர்கள் முன்னாடியும் சத்தியம் பண்ணியிருக்கீங்க. அந்த சத்திய இது மேலே நான் கேட்குறேன். நீங்கள் எனக்கு வரம் கொடுத்தீங்களே, அன்னைக்கு கொடுத்தீங்கல்ல 2 வரம், அப்போ நான் கேட்கல, இப்போ நான் கேட்குறேன். அதில் ஒரு வரமாக பரதனை ராஜாவாக யுவராஜனாக மாற்ற வேண்டும், 2வது வரமாக ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும்னு கேட்குறேன். இப்போ தசரதனால பேச முடியாது, ஏன்னா மாட்டின்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால he was bound by the tie of duties. What duties? What he has given. So the king was truthful
ஸோ ஈ காண்ட் ஏபிள் டு ஸ்பீக் எனிதிங். ஓகே, இதில் சந்தி பார்த்தீங்கன்னா ச சத்யவச்சனாத் சஹ, அதில் சஹ பாருங்கோ விசர்க்கம் இருக்காது, ஆனால் நம்ம விசர்க்கத்தோடு சேர்த்துக்கணும், ஏன்னா ஆண்பால் வியங்கோள் வினை மற்றும். ஓகேங்களா, சஹ சத்யவச்சனாத் தீர்க்க சந்தி. அடுத்தது இது லோபசந்தின்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் நாட் லோபசந்தி. ச சத்யவச்சனாத் தீர்க்க சந்தியாக வரும். சத்யவச்சனாத் ராஜா, திராஜ்யான்னு இருக்கும், அது ராஜா. சத்யவச்சனாத் ராஜா. இப்போ ராஜா எப்படி திராஜா அப்படின்னு மாறுச்சுன்னா, ரா ப்ளஸ் ராக்கு எப்போவுமே முன்னாடி ஒரு வார்த்தை வரும்போது அது வந்து தன்னுடைய ஸ்வரூபத்தை மாற்றிக்கொள்ளும். ரா என்ன பண்ணிடுது, அப்போ தாவா மாறி போயிடுது. ஓகேங்களா, திராஜ்யான்னு மாறி போச்சு. இதுக்கு ஜஸ்த்வ சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ரா மட்டும் எப்போவுமே தனி எழுத்தாக வராது. அதனால தான் தமிழில் கூட பாருங்கள், ராம அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் இராம. அதே மாதிரி ராவண அப்படின்னும் போது இராவணன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணா அப்படின்னா இராமகிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடாது. ஏன்னா ரா அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் அக்ஷரம் வந்து அது வந்து நெருப்புக்கு ஈக்குவல் அப்படின்வாங்க. அதனால் அந்த வார்த்தை எப்போவுமே அடுத்து தொடர்ந்து வர வார்த்தை, அதாவது பூர்வ பதத்துடைய கடைசி வார்த்தையும் உத்தர பதத்தில் முதல் வார்த்தையாக ரா வந்திருந்தால் அந்த ரா வந்து பூர்வ பதத்தில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையுடைய அந்த சக்தியை இழந்து என்ன ஆயிடுதுன்னா ராஜா அப்படி இருக்கு பாருங்க, அந்த இடம் என்ன ஆயிடுது, சத்யவச்சனாத்து இத்து வரணும். இத்துக்கு ஆரிஜின் என்ன, தா. ஆனால் தா வராமல் அது என்ன ஆயிடுது, தாவா மாறி போயிடுது. அதோடைய சக்தி மாறி போயிடுது. அந்த சக்தி என்ன ஆயிடுது, ராவோடு சேரும்போது திராஜா அப்படின்னு மாறி போயிடுது. ஓகேங்களா, எங்க ராஜா இருக்குன்னு தேடிட்டு இருக்காதீங்க. இப்போ சமாசங்கள் பார்த்தீங்கன்னா சத்யவச்சனாத், சத்யம் வச்சனம் எஸ்ய சஹ சத்யவச்சனாத், பிரகுவீரி சமாசம். இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த ஸ்லோகம் பாருங்கள், 24வது ஸ்லோகம். ச ஜகாம வனம் வீரஹ பிரதிஜ்ஞாம் உபாலயன் பித்ருவர்ச்சன நிர்தேஷாத் கைகேய்யா பிரியகாரணாத். சச்ச சஹ ஜகாம வனவீர. இப்போ கைகேயி கேட்டுட்டாங்க, தசரதனால மறைக்க முடியல, உடனே ராமன் காட்டுக்கு போகிறான். ஏன்னா இது சம்ஷிப்த ராமாயணம், இதில் வந்து நீங்கள் விஸ்தாரமாக பார்க்க முடியாது. விஸ்தாரமாக பார்க்கணும்னா வால்மீகி ராமாயணம், இதுவும் வால்மீகி ராமாயணம் தான். இங்கே நாரதர் வால்மீகி மகரிஷிக்கு ஹைலைட்ஸாக சொல்கிறார். இப்போ இந்த செய்திலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தலைப்புச் செய்திகள்னு ஒன்று போட்டுருவா, அதுக்கப்புறமா செய்திகள் ஃபுல்லாக விஸ்தாரமாக சொல்கிறா பாருங்க. அதே மாதிரி இங்கே வால்மீகி மகரிஷிக்கு நாரதர் என்ன பண்ணுறார், சம்ஷிப்தமாக ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மாக சொல்கிறார். அதனால் நம்ம அதை டேக் இட் ஃபார் கிராண்டட், ராமர் அதுக்கு ஒத்துண்டு காட்டுக்கு போகிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, சஜகாம வனம் வீரஹ பிரதிஜ்ஞானாம் அனுபாலயன் பித்ரு வச்சன நிர்தேஷாத் கைகேய்யா பிரியகாரணாத். ஓகேங்களா, சஜகாம யார் போனா, வீர ஜகாம, யார் அந்த வீரன் போனான், ச ராமஹ வீரஹ ச வீரஹ ராமஹ ஜகாம. ச வீர ராகவ கிம் ஜகாம. ஓகேங்களா, ராமன் ராகவன் எப்படின்னா கிம் ச வீர கிம் அனுபாலயன் ஜகாம, எதற்காக போனான், பிரதிஜ்ஞாத்தும், பிரதிஜ்ஞா அப்பா செய்த சத்தியத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு ராமன் சென்றான். ச வீரஹ பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் ஜகாம. கஸ்மாத் சக வனம் ஜகாம, எதற்காக அவன் வனத்திற்கு போனான், பித்ருவச்சன நிர்தேஷாத், அப்பா சொன்னதை காட்டி அந்த சத்தியத்திலிருந்து அப்பா தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அப்பா வச்சனத்தை காப்பாற்றுவதன் பொருட்டும்
அவர் சென்றார். எங்கே சென்றார்? வனம் சென்றார். எதற்காக சென்றார்? அப்பாவின் சத்திய வாக்கினை காப்பாற்றுவதற்காக சென்றார். எதற்காக அப்பா வாக்கியை காப்பாற்ற வேண்டும்? அப்பா அம்மாவுக்கு கொடுத்த பூர்வ சத்தியத்தின் பெயரினால் காப்பாற்றுவதற்காக வனம் சென்றார். புனக கஸ்மாத் சக வனம் ஜகாமக, எதற்காக, எந்த யாருக்கு கொடுத்த சத்தியத்திற்காக? சக கைகேயி பிரியாக ஜகாம, கைகேயி பிரிய காரணாத் வனம் ஜகாம. கைகேயி அன்னையிடம் தன் தந்தையான தசரத மகாராஜா கைகேயிக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக ராமன் வனத்திற்கு சென்றான். ஓகேங்களா? இதோடைய பாவார்த்தம் பார்த்தீங்கன்னா, வீரக ராமச்சந்திர பிரபு கைகேயா பிரீத்தி காரணாத் பித்ரு தசரதஸ்ய வச்சன ரூப நிர்தேசாத் ஸ்வக்ருதம் பிரதிஜானம் ஞானாம் பாலயன் வனம் கத்வான் சென்றார் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அடுத்தது 25, 26வது ஸ்லோகம் பாருங்க. இப்படி பாரு, நமக்கு ரொம்ப, ஏன்னா இப்போ நீங்களே இப்போ சந்தி சமாஸ் எல்லாம் பிரிக்கலாம், அதனால நான் அடுத்ததெல்லாம் போகல. ஓகே, 25, 26 பாருங்க. தம் விரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜாகாமஹ ஸ்நேகத் வித்வான் ஸ்நேகாத்வினய சம்பன்னः சுமித்ரானந்தவர்தனः भ्रातरं दयितो भ्रातु सौभद्राम् अनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता. நல்ல ஒரு ஸ்லோகம். இப்போ இதுக்கான அன்வயம் பார்க்கலாம். அன்வயம் பாருங்க. பதச்சேதம் பார்த்துக்கணும், அப்புறம் அன்வயம் பார்க்கலாம். ராமஸ்ய தம் விரஜந்தம் பிரியஹ பிராதா லக்ஷ்மணஹ. இப்போ ராமர் காட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்பாவுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக, அம்மா சொன்னதற்காக, வாங்கிய வரத்தின் காரணமாக ராஜாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ராமன் என்ன பண்றார்? காட்டுக்கு கிளம்புறார். அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா, தம் விரஜந்தம் பிரியஹ பிராதா லக்ஷ்மணஹ அனு ஜகாமஹ ஸ்நேகாத் வினய சம்பன்னஹ சுமித்ரானந்தவர்தனஹ பிராதரம் தயித பிராது சௌபத்ரம் அனுதர்ஷயன் ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராணசமாஹிதா. ஓகே, க அனுஜகாம, யார் சென்றார் ராமனோடு? யார் ராமனோடு சென்றார்? அனுஜனாக இருக்கக்கூடியவன். ஏன்னா அவருக்கு பேர் என்ன? ராமானுஜன். ராமஸ்ய அனுஜன் ராமானுஜன். ராமனுக்கு எவன் ஒருவன் நிழல் போல் வருகின்றானோ, நிழல் கூட இருட்டு வந்தா வராது, பகல்ல தான் நிழல் இருக்கும். ஆனா லக்ஷ்மணனுடைய குணத்தை பற்றி சொல்லணும்னா, அவர் தன்னுடைய ஆயுள்ள ராமன் பிறந்ததற்கு ஒரு தினம் பிறகு பிறந்தார். அதனால அந்த ஒரு நாள் கைங்கரியம் போயிடும். ராமன் சொர்க்காவரோபணம் போவதற்கு சரையு நதிக்கரையில் இறங்கி சொர்க்காவரோபணம் போவதற்கு ஒரு நாள் முன்னாடி லக்ஷ்மணன் இறந்தார். ஸோ 2 நாள் தான் அவருடைய CLM மெடிக்கல் லீவு. ஒரு நாள் பொழுதும் ராமனை பிரியாமல் கைங்கரியம் செய்ததால் அவருக்கு என்ன பேர்னா, ராமனுக்கு எப்பொழுதும் சேவை செய்து கொண்டிருந்ததால் தாசரதி, அந்த தசரதுடைய மகனான ராமனுக்கு நித்திய கைங்கரியம் செய்ததால் அவருக்கு அனுஜன், ராமானுஜன் அப்படின்னு பேர் வந்தது. ராமனுக்கு அனுஜன், ராமானுஜன் அப்படின்னு. இந்த இடத்துலையும் வால்மீகி மகரிஷி அதே வார்த்தை யூஸ் பண்றார். தம் விரஜந்தம், அதையே ஒரு விரதமாக வைத்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா ராமாயணத்துல வரும், ராமர் 14 வருடங்கள் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது லக்ஷ்மணன் பின்தொடர்ந்தான். ராமர் கேட்டார், எப்ப நீ ஏன்பா வர? எனக்கு அப்புறமா பரதன் இருக்கார், பரதனுடைய பர்மிஷன் வாங்கிட்டு வா, நீ போ, நீ என் கூட வர வேண்டான்னு. அப்ப லக்ஷ்மணன் சொல்றார், அண்ணா
நான் உனக்கு தாசனாக இருக்க வேண்டும், இந்த 14 வருடங்களும் உன் கூட இருக்க வேண்டும்ன்றார். அப்போ 14 வருடங்களும் பார்த்துக்கோங்க, ராமர் கூடயே இருந்தார், தூங்கவே இல்லையா. நித்ராதேவி வந்து கேட்டா, லக்ஷ்மணா தூங்கணுமே, ராமன் தூங்கிட்டு இருக்கான், நீயும் தூங்க, நான் தூங்கணுமே உங்ககிட்ட அப்படின்னா. அப்போ லக்ஷ்மணன் சொன்னதா சொல்லுவாங்க, இது அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்கு. லக்ஷ்மணன் சொன்னாரா, இந்த 14 வருடங்கள் நான் தூங்க மாட்டேன், வேணும்னா அந்த தூக்கத்தை என்னுடைய பாரியா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்படி ஒரு பொழுதும் ஒரு க்ஷணமும் ராமனை விட்டு பிரியாமல் ராமனுக்காக நித்தியமாக கைங்கரியம் செய்து கொண்டு இருந்ததால் அவருக்கு அனுஜன், ராமானுஜன், ராமஸ்ய அனுஜன், ராமானுஜன் பேர் வாங்குவர். அப்படியாப்பட்டவர் அனுஜன். யார் அந்த அனுஜன்? லக்ஷ்மணக. ஏன் அப்படின்னு லக்ஷ்மணன் பேர் வந்ததுன்னதுக்கு வசிஷ்டர் பேர் வைக்கும்போது சொல்றார், வசிஷ்டர் தானே குலதெய்வத்தம், குலகுரு. அவர் பேர் வைக்கும்போது சொல்றார், லக்ஷ்மி குண சம்பன்னக. லக்ஷ்மணன் ஏன் பேர்? ஏன்னா ராமனுக்கு நேற்று நம்ம சொன்னோம் பேர், ஹிதகாரணன். ராமன் அப்படின்னா என்ன? மனத்துக்கினியான் அப்படின்னு கம்பர் சொல்றார். ராமன் அப்படின்னாவே ரொம்ப வசீகரமானவன், மனத்துக்கினியான். லக்ஷ்மணன் யார் அப்படின்னா லக்ஷ்மி குண சம்பன்னக. லக்ஷ்மினா தாயாருடைய குணங்கள் எல்லாம் லக்ஷ்மணனுக்கு இருக்கான்னா அப்படி இல்லை. தாயாருடைய சிறந்த ஒரு வேலை என்னன்னா பாருங்கோ, மகாலட்சுமி தாயார் பெரிய விராட்டி, பெரிய செல்வச்சீராய் க்ஷீராப்தி சமுத்திரத்திலிருந்து பிறந்தவர்கள். முத்து, பவழம், மாணிக்கம், கோமேதகம் எல்லாம் வைர வைடூரியங்களை எல்லாம் அணிந்தவள். அவ்வளவு பெரிய தாயார் நித்தியம் பார்த்தீங்கன்னா நித்தியைவேஷாம் ஜெகன்மாதரம், அகலகில்லேன் இறை அலர்மேல் உரை மார்பான்னு சொல்லி சுவாமி கூடவே இருக்காங்க எல்லா காலகட்டத்திலும். சுவாமி கூடவே இருந்து எப்பொழுதும் என்ன வேலை செய்கிறாங்க? சமைச்சு போட்டுன்னு இருக்காங்களா, துணிமணி தூச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லை, பெருமாளுடைய கால்களை வருடிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். லோக ஜனனி, லோகமாதா, க்ஷீராப்தி சமுத்திரத்தில் பிறந்தவங்க, அஷ்ட ஐஸ்வர்யமும் நவநிதிகளும் தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே கொடுக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கே என்ன? பெருமாளுக்கு நித்தியமும் சேவை செய்ய வேண்டும் என்ற குணத்தை உடையவர்கள். தேவேஷாம் ஜெகன்மாதாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அப்படியாப்பட்ட மாதா, ஸ்ரீமாதா, அவங்க என்ன பண்றாங்க? நித்தியமே கைங்கரியம் பண்றாங்க. அந்த கைங்கரியத்தை தன்னிடத்திலேயே இந்த ராமாவதாரம் பூர்த்தியாகும் முடிய இருந்தவர் லக்ஷ்மணன். அதனால் அவருக்கு பேர் என்ன? லக்ஷ்மணக. லக்ஷ்மி குணசம்பன்னக. லக்ஷ்மி பெரிய பிராட்டியிடத்தில் இருக்கக்கூடிய அதே குணங்களை சம்பத்தாக கொண்டவர் யாரோ அவருக்கு பேர் என்ன? லக்ஷ்மணக அப்படின்றார். அதனால கஹ அனுஜாம லக்ஷ்மண அனுஜாக. யார் சென்றார்? லக்ஷ்மணன் சென்றான். எதற்காக லக்ஷ்மணன் சென்றான்? கீதிருஷக லக்ஷ்மணன் அனுஜாகம பிராதா, அவனுடைய அண்ணா. ராமன் அவனுடைய அண்ணன் அல்லவா, மனத்துக்கினியானுடைய அண்ணன் தம்பி அல்லவா இவன் லக்ஷ்மணன். அதற்காக சென்றான். லக்ஷ்மண கீதிருஷக பிராதா. யாருக்கு பிராதா? பிராதா, பிரியவச்சன சம்பன்னக. அது மட்டும் இல்லை, புனக சக கீதிருஷக சுமித்ரானந்த வர்தனக. அந்த வார்த்தையும் இருக்கு, சுமித்ரானந்த வர்தனகன்னு இருக்கு பாருங்க கடைசியில். ஸோ சுமித்ரையின் மகன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கலாம், சுவாமி ராமனுடைய அம்மா கௌசல்யா, லக்ஷ்மணனுடைய அம்மா சுமித்ரா, வரத்தை வாங்கினது கைகேயி. என்ன சுவாமி ஒரு கணக்கும் எனக்கு புரியலையே அப்படின்னா, கைகேயி யாரிடத்திலிருந்து வரன் வாங்கினாள்? தசரத மகாராஜாவிடம். தசரதன் யாருக்கு மாலை யுவராஜ பட்டம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான்? ராமனிடத்தில். ராமனிடத்தில் கொடுக்க வேண்டியதை யார் தட்டி படித்தால்? கைகேயி. இப்ப கைகேயி பறித்ததால் ராமன் காட்டிற்கு செல்கின்றான். ராமன் காட்டிற்கு செல்லும் பொழுது சுமித்ராவுடைய மகனான லக்ஷ்மணனும் தானும் உன்னோடு வருவேன் அண்ணா அப்படின்னு சொல்லி சேர்ந்து போறார். ஏன் போறார்? கைங்கரியத்தை செய்வதற்காக. ஓகேங்களா? இப்படி நீங்க சங்கதி அப்படின்வா, ஜங்ஷன் அப்படியே போட்டு நீங்க அப்படியே எடுத்துன்னு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுமே. வினயதः சுமித்ரானந்த நந்தாயகः பிரியः பிராதா
லக்ஷ்மணः ஸ்நேக வசீபூத வன கச்சந்தம் ராமம் அனுஸ்ருதவான், ராமனும் அவனோடு சேர்ந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சேர்ந்து அவரோடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இப்போ வியாக்கரணம் சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ். லக்ஷ்மணோ குண அனுஜகாம இருப்பாங்க. லக்ஷ்மணக அனுஜகாமக தீர்க்கசந்தி விசர்கசந்தி. ஓகே, மன்னிக்கணும், விசர்கசந்தி. அதே மாதிரி நியத சம்பன்னக நியதேன சம்பன்னக திருத்தியா தத்புருஷா. குணயுக்தः குணேன யுக்தः திருத்தியாது. சுமித்ரானந்தவர்தனः ஆனந்தஸ்ய வர்தனः ஆனந்தவர்தனः ஷஷ்டி தத்புருஷா. சுமித்ராயாः ஆனந்தவர்தனः சுமித்ரையின் பிரியத்திற்கு காரணமான அந்த சுமித்ரனின் மகன். ஏன் சுமித்ரா தேவி எதற்காக ஆனந்தமடைந்தால்? லக்ஷ்மணன் பிறந்ததால். ஏன்னா அந்த பாயசத்தை தசரத மகாராஜா பிரித்து கொடுக்கும்போது கௌசல்யாவுக்கு அரை பங்கும், அடுத்தது சுமித்ரைக்கு ஒரு அரை பங்கில் அரை பங்கும், அடுத்தது கைகேயிக்கு கொடுத்து மீதமுள்ளதில் அந்த கால் பங்கு 12.5 சுமித்ரைக்கு திரும்பவும் கொடுத்தாலும். அப்படி கொடுக்கும்போது சுமித்ரா உடனே எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் மொத்தமாக குடிக்கல. அவங்க மனசு பாருங்க எவ்வளோ நல்லவங்க. எனக்கு 2 முறை கொடுத்துருக்காரு தசரத மகாராஜா. சுமித்ரா இந்த மனசில் நினைக்கிறாங்க. சுமித்ரா அன்னை முதலில் குடிக்கும்போது பாயசம் அந்த கருவினால் ராமனுக்கு அனுஜனாக ஒரு மகனும், இரண்டாவதாக குடித்த பாயசத்தினால் பிறக்கும் மகனை பரதனுக்கு அனுஜனாக தாசரதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 2 மகன்களை பெற்றார் சுமித்ரா தேவி. அதனால்தான் ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணன் பிரியமானவனும் அதே போல பரதனுக்கு சத்ருக்னன் ரொம்ப பிரீத்தியானவன். பரதன் கேகேய ராஜாவுடைய தாத்தாவை பார்க்க போகும்போதும் சத்ருக்னன் கூட போறார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நல்ல அன்னை. அந்த அன்னையுடைய ஆனந்தத்திற்கு காரணமானவர் லக்ஷ்மண சுவாமி. ஏன் ராமன் எதற்காக தான் மகனை சுமித்ரா தேவி எதற்காக தன் மகனை பெற்றாலோ அந்த கைங்கரியம் நிறைவேறுவதற்காக லக்ஷ்மணன் ராமனோடு செல்கின்றான் என்னும் பொழுது சுமித்ரா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அதை தான் இங்கே சொல்கிறார் இவர். ஓகேங்களா? ஸோ இப்படியாக ராமர், லக்ஷ்மணர், சீதா அம்மாவும் போகிறாங்க. அதை தான் அடுத்த கீழே இருக்க லைனில் சொல்கிறாங்க. ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதக. அந்த அம்மா எப்படி போகிறாங்கன்னா பிராணன் போல. இப்போ நான் ஒரு உடம்பு போனால் அந்த பிராணனும் கூடியே போகும். பிருதாரண்யக உபநிஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிராண உபாசனான்னு இருக்கும். தூர் இதி உபாசீத அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. 3வது இதில் வரும் பிருதாரண்யக உபநிஷத். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மூச்சு காத்து தான் இந்த உலகத்திலேயே எப்போவுமே நம்ம குடியிருக்கிறது. மூச்சு போச்சுன்னா பேரினை நீக்கி பிணமென்று பெயரிடுவார்கள். ஆனால் அந்த மூச்சு தான் அவ்வளோ. அது போல இருக்கிறதுனால தான் பாரியா சீதா அம்மா சொல்லும்போது நாரதர் என்ன சொல்றாருன்னா, ராமஸ்ய தைதா பாரியா, ராமனுக்கு மூச்சுக்காற்று போன்றவள் அந்த தைதா பாரியா. யாரவள்? சீதா. அந்த சீதாவும் சென்றார்கள். அப்படியாக ராமர், லக்ஷ்மணர், சீதாம்மா 3 பேரும் காட்டிற்கு செல்கின்றார்கள். ஏன் காட்டிற்கு செல்கின்றார்கள்? தசரத மகாராஜா கொடுத்த சத்தியத்தினால் கைகேயி வரம் 2ஆக கேட்டதினால் யவராஜ பட்டம் பரதனுக்கும் ராமன் 14 வருடம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டதினால் ராமனும் லக்ஷ்மணும் சீதாவும் மூச்சுக்காத்தான சீதாதேவியும் காட்டிற்கு செல்ல நேர்ந்தது அப்படின்னு சொல்லி 26வது ஸ்லோகத்தோடு நம்ம முடிக்கிறோம். மேற்கொண்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.